ஹலோ மதிமஸ், வணக்கம். உங்களை எல்லாரும் இந்த மருத்துவ நேரத்துல சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த காலத்துல எல்லாம் எல்லார் வீட்லயும் ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஃபேமிலி வக்கீல், ஃபேமிலி டாக்டர்ஸ் அப்படின்லாம் இருப்பாங்க. பட் இப்பெல்லாம் இப்பவும் இந்த மாதிரி ஃபேமிலி டாக்டர்ஸ் எல்லாம் இருந்தா கூட அந்த காலத்துல ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு டீடைல்டா எந்த டாக்டர்ஸ்டையும் நம்ம உட்காந்து பேச முடியறது இல்ல. ஏன்னாக்க டாக்டர்ஸ் எல்லாம் பயங்கர பிஸி. ஐடி பீப்புளோட அவங்க எல்லாம் பயங்கர பிஸியா இருக்காங்க. அதே மாதிரி இப்ப வியாதிகளும் பேர் தெரிஞ்ச வியாதிகள், பேர் தெரியாத வியாதிகள்ல 1008 வியாதிகள் இருக்கு. அதனால எங்க பாரு ஒரே கூட்டம். அதுக்கு கூட நம்ம மத்தியமர்ல தான் ஒரு அருமையான வழி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? மருத்துவ நேரம்ன்ற ஒரு இதுல நம்ம சில முக்கியமான டாக்டர்ஸ்களை எல்லாம் கூப்பிடுறோம். எத்தனை நம்ம நேர போனா அந்த மாதிரி உட்காந்து கேட்ட முடியுமா நம்ம டவுட்ஸ் எல்லாம்? எவ்வளவு கொஸ்டின்ஸ் அவங்கள கேட்கிறோம், எத்தனை விளக்கங்கள் அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு மத்தியமருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். சோ இன்னைக்கு நம்மளோட நெஃப்ராலஜிங்கிற ஒரு பிரிவை பத்தி ஒரு டாக்டர் நமக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்காக வந்திருக்காரு. என்ன நெஃப்ராலஜினா என்ன? சிறுநீரக பிரச்சனைகள் மற்றும் சிறுநீரக குறைபாடுகளுக்கான சிகிச்சை, சிறுநீரக மாற்றமைப்பு சிகிச்சை ஆகியவற்றை பற்றி எல்லாம் விளக்கம் கூற பதிலளிக்க வந்திருக்கார். அவரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவரை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். யூனிவர்சிட்டியிலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் கோல்டு மெடல் வாங்கின டாக்டர் கே நாராயணன் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். அவருக்கு நெஃப்ராலஜில 23 வருஷம் அனுபவம் இருக்கு. குஜராத்தில் அகமதாபாத்தில் உள்ள சிறுநீரக நோய் நிறுவனத்தில் DM மற்றும் DNB நெஃப்ராலஜி முடித்த பிறகு டொரண்டோவில் CAPDயில் பயிற்சி பெற்றிருக்கார். கடந்த 20 வருஷமா புதுச்சேரி சிறுநீரக மருத்துவத்தில் நிர்வாக இயக்குநராகவும் மூத்த ஆலோசகராகவும் சிறுநீரக மருத்துவராகவும் உள்ளார். அவர் பாண்டிச்சேரி கிட்னி பொது அறக்கட்டளையின் நிறுவனர், அறங்காவலர் மற்றும் தலைவர் ஆவார். பாண்டிச்சேரி கிட்னி அறக்கட்டளை அப்படின்னா என்ன? அது ஒரு பதிவு செய்யப்பட்ட பொது தொண்டு அறக்கட்டளை. டாக்டர் கே நாராயணன் M.D D.M ஆலோசகர், சிறுநீரக மருத்துவர் மற்றும் மாற்று மருத்துவர், சிறுநீரக மையம், புதுச்சேரி. இது செப்டம்பர் 12, 2003 ஆரம்பித்து புதுச்சேரியில் சிறுநீரக நோயை தடுப்பதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சுகாதாரம், மருத்துவ சிகிச்சை மற்றும் நிதியுதவி அளித்தல் போன்றவைகளை இந்த நீடி பர்சன்களுக்காக இவர்கள் செய்கிறார்கள். நம் டாக்டர் பாண்டிச்சேரியில ஜிப்மர்ல MBBS படிச்சிருக்காரு. குஜராத் BJ மருத்துவ கல்லூரியில் MD பட்டம் வாங்கியிருக்கார். DNB நெஃப்ராலஜி மற்றும் DM நெஃப்ராலஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிட்னி டிசீசஸ் மற்றும் ரிசர்ச் சென்டர் அகமதாபாத்ல படிச்சிருக்காரு. நெஃப்ராலஜி கற்பித்தல், அதாவது டீச்சிங் லைன்லயும் 7 வருஷம் அனுபவம் இருக்கு அவருக்கு. இப்பேற்பட்ட எக்கச்சக்கமான ஒரு பெரிய நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான நம்ம டாக்டர் இப்ப கூப்பிடலாமா? வாங்க டாக்டர். வணக்கம். இன்று உங்க எல்லாரும் வணக்கம். இன்னைக்கு உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு என்னால இயன்றவளை எவ்வளவு இந்த 1 மணி நேரத்துல என்னால எவ்வளவு சொல்ல முடியுமோ நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா. நீங்க முன்னாடி குறிப்பிட்டபடி நீங்க எங்க ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ணிருக்கேன். ஒரு குரூப்புக்கு தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டு இருக்கேன். அந்த ஆர்டர்ல கேக்குறேன். பிஃபோர் கோயிங் டு த கொஸ்டின்ஸ், நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க, உங்க சப்ஜெக்ட பத்தி சொல்லுங்க. எப்படி இந்த நெஃப்ராலஜி எடுக்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணித்து? எப்படி போயிட்டு இருக்கு உங்க ஜாப்? நெஃப்ராலஜின்றது இப்ப கார்டியாலஜிஸ்ட் தெரிஞ்ச அளவுக்கு நெஃப்ராலஜிஸ்ட் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. பட் இந்த டயபெட்டிஸ் அண்ட் கிட்னி ஃபெயிலியர் அதிகமாக நெஃப்ராலஜி ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். அந்த ஒரு 20 years பிஃபோர் கார்டியாலஜிஸ்ட் 8 பேர் இருந்தாங்கன்னா ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் இருந்துட்டு இருந்தாங்க. இந்தியா ஃபுல்லாவே ஒரு 700 நெஃப்ராலஜிஸ்ட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் ஸ்பெஷாலிட்டி தான் இருந்தது. இப்போ 20 வருஷத்துல நெஃப்ராலஜி நமக்கு ஃபெசிலிட்டிஸ் அதிகமாச்சு. டயாலிசிஸோட மெஷின்ஸ் இந்தியாலேயே வர ஆரம்பிச்சதால இது ஒரு பெரிய ஃபீல்டாகவே இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அதனால என்னோட மெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெஃப்ராலஜி, அதாவது ஒரு நெஃப்ரோ ஃபிசிஷியன்னு சொல்றது. எப்படி கார்டியாலஜியில் கார்டியாக் ஃபிசிஷியன் இருக்காங்களோ நம்ம நெஃப்ராலஜி. ஸோ எங்களோட மெயினாக கிட்னி டிசீசஸ், அது கூட டயாலிசிஸ் பார்த்துறோம், ப்ளஸ் ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை. அதையும் எங்களோட கீழே தான், எங்களோட கண்காணிப்பில் தான் அந்த ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் நடந்துட்டு இருக்கு. இப்ப டயாலிசிஸ் ரொம்ப அதிகமாயிருக்கு. முன்னாடி இருந்திருக்கலாம் இருக்கும், ஆனா நிறைய பேருக்கு தெரியல. இப்ப நிறைய பேர் டயாலிசிஸ் பண்ணிக்கிறேங்கிறாங்க. ஓகே, நம்ம அதெல்லாம் அதுக்கு உண்டான நீங்க ஆன்சர் எனக்கு சொல்ல வரும்போது நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளேயே நம்ம போயிடலாம். அப்ப நீங்க ஒரே ஆர்டர்ல போலாம்.
இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிட்னி ஃபெயிலியர் அக்யூட் அண்ட் கிரானிக் அப்படிங்கிற ஹெட்டிங்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் டாக்டர். அதுக்கப்புறமா நம்ம மற்ற துறைக்கு போலாம். ரத்த சரி. கொதிப்பு நோய் எவ்வாறு சிறுநீரகத்தோடு தொடர்புள்ளது? அந்த ஸ்லைட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தேன், அதை இதுல இன்க்ளூட் பண்ண முடிஞ்சதுன்னா நல்லா. பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம். கிட்னி இது ஸ்டோன்ஸ், அது கிட்னி ஃபெயிலியரோட ஸ்லைட்ஸ். இது டயாலிசிஸ். அடுத்தது நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட். ஓகே, இதுக்கு முன்னாடி சைடு வைங்க. நான் ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு நார்மல் கிட்னியோட ஃபங்க்ஷனை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லைக் வாட் ஆர் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்மளோட சிறுநீரகங்கள் என்னென்ன வேலை செய்யுதுன்றதை வந்து ஒரு ஷார்ட்டாக இதில் பண்ணியிருக்கேன். மெயின் வந்து இதோட பாடியில் உள்ள வாட்டர் ஆஸ் வெல் அஸ் இந்த வேஸ்ட் மெட்டீரியல், அந்த யூரியா, கிரியாட்டின், நைட்ரோஜனஸ் வேஸ்ட்ன்னு சொல்கிறது கம்ப்ளீட்டாக சிறுநீரகம் தான் வெளியே எடுக்குது. அடுத்தது வந்து பாடியில் உள்ள கெமிக்கல் பேலன்ஸ், எப்படி நம்ம எடுக்கிற இந்த சோடியம், பொட்டாசியம், ஆசிட், ஆல்கலி இதெல்லாம் சமநிலையாக வைக்கிறது தான் கிட்னியோட வேலை. இப்போ இந்த ரெண்டு மெயின் ஃபங்க்ஷனால இது வந்து பிளட் செல்ஸ், அது இல்லாமல் போனையும் வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பிளட் செல்ஸ் அண்ட் போன், இது ரெண்டுத்துக்குமே இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. அடுத்த ஸ்லைட் போங்க. அடுத்த ஸ்லைடு. நெக்ஸ்ட் மேம். ஒரு காசஸ் இருக்க பாருங்க, ஒரு ரவுண்ட். ஓகே, the next one. Yes, this one. நான் நீங்க கேட்ட क्वेश्चन வந்து எப்படி வந்து blood pressureக்கும் இரத்த கொதிப்பு நோய் எவ்வாறு சிறுநீரகத்தோடு தொடர்பு உள்ளது. இப்போ இந்த ஒரு பிக்சரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல காமன் காசஸ் நான் வந்து அதில் காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ். ஏன் வந்து அதிகமாச்சுன்ற ரீசனையும் இதில் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். த காமனஸ்ட் காஸ் க்ரானிக் கிட்னி டிசீஸ், அதாவது கம்ப்ளீட்டாக சிறுநீரக செயலிழப்புக்கான முக்கியமான காசுன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அதுதான் வந்து லீடிங் காஸ். டயபெட்டிஸ்க்கு அடுத்தது வர்றது ஹைப்பர் டென்ஷன். ஸோ இது ரெண்டு டயபெட்டிஸ் உள்ளதில் ஒரு 80-90% உள்ளவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷனாக இருக்கும். அப்போ நம்மளோட சவுத் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா we are more prone for diabetic. So South India is known as a capital of diabetes, and South India maximum பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கலாம், நம்மளோட செடென்ட்ரி ஹேபிட்ஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த காமன் டிசீஸில் டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் தான் இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸோட மெயின் ரீசனாக இருக்கிறப்ப நமக்கு that is how they are more prone. ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறப்ப நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் கிட்னி ஃபெயிலியர் டிசீஸ் பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த டயபெட்டிக் கிட்னி டிசீஸ்ன்றது ஒரு காமன் என்டிட்டி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு 20% பீப்புளுக்கு வந்து இந்த குளோமெருலோநெஃப்ரைட்டிஸ். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர், சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரு ஐஜிஏ நெஃப்ரோபத்தின்னு ஒரு டிசீஸ் இருந்தது. அந்த டிசீஸ் வந்து ஸ்லோவாக ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்துட்டு நம்ம இந்தியாலையும் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அதுதான் நான் எழுதியிருக்கேன், அந்த குளோமெருலோநெஃப்ரைட்டிஸ். ஸோ இந்த மூணுமே கம்பேர் பண்ணிங்கனாலே ஒரு 70-75% ஆஃப் த க்ரானிக் கிட்னி டிசீஸ். ஸோ நமக்கு டயபெட்டிஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக, ஹைப்பர் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக ஓவர் த இயர்ஸ், இப்போ இதுவே ஒரு டைப் 2 டயபெட்டிஸ், அதாவது ஒரு ஒபிசிட்டியால் டயபெட்டிஸ் வர்றது, அதாவது சின்ன வயசுலேருந்து உள்ளவங்களுக்கு இல்லை, நடு வயசில் வருது, ஒரு 25-30 வயசுலேருந்து ஆரம்பித்தா ஒரு 15 இயர்ஸில் வந்து தே வில் ப்ரோக்ரஸ் இன்டு க்ரானிக் கிட்னி டிசீஸ், தே வில் டெவலப் கிட்னி ஃபெயிலியர். பட் இது எல்லாருக்குமே வருமா சார்னு கேட்டிங்கன்னா இல்லை. only 40% of the diabetic are prone for chronic kidney disease. That other 60 will be lucky, they won't go here develop into chronic kidney disease. Okay, so next question. இந்த மாதிரி சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடிய உணவு வகைகள் யாது? காயோ பழமோ எது வந்து அந்த மாதிரி பாதிக்கிறதுன்னு சொல்லலாம்? இது ஆக்சுவலாக நமக்கு பார்த்தீங்கன்னா இது டைரக்டாக நம்ம சொல்ல முடியாது. இப்போ டயபெட்டிக் கிட்னி டிசீஸ், ஹைப்பர் டென்சிவ் கிட்னி டிசீஸ் வந்ததுக்கப்புறம் தேர் ஆர் டயட், லைக் அதுக்கப்புறம் இந்த ஹை பொட்டாசியம் டயட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். மேம் இந்த ஹை பொட்டாசியம் சொல்கிறது யூஸ்வலாக இப்போ எங்கள்கிட்ட வர பேஷண்ட்ஸுக்கெல்லாம் நான் ஒரு சார்ட்டே போட்டுட்டு கொடுத்துருவோம், விச் ஹஸ் காட் ஹை பொட்டாசியம், லோ பொட்டாசியம் அண்ட் மெயினாக இந்த கீரை வகைகள். அதாவது இது வந்து கிட்னி டிசீஸோட அறிகுறி தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னென்ன அவாய்ட் பண்ணணும்.
ஃப்ரூட்ஸ்ல ஆப்பிள், கொய்யா தவிர மீதி எல்லா ஃப்ரூட்டுமே வந்து அவாய்ட் பண்ண சொல்லணும். அதுல மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். பொட்டாசியம் அவாய்ட் பண்ண ஆப்பிள், கொய்யா ஆரம்பிச்சிடணும். தவிர மிச்சம் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். ஒன்ஸ் அந்த ஓகே. கிட்னி ஃபெயிலியர்னு வந்துட்டாலே அவங்களுக்கு இது 2 தவிர மீதி எல்லாமே அவாய்ட் பண்ண சொல்லிடும். மோஸ்ட் அந்த கீரை வகைகள், அடுத்து இந்த லைம் ஜூஸஸ், எனி பொட்டாசியம், அதாவது மெயினா வந்து இளநீர். இளநீர்லாம் ஹையஸ்ட் பொட்டாசியம். ஸோ பொட்டாசியம். இந்த டயட் வந்து ஒன்லி ஒன்ஸ் தே டெவலப் ரீனல் ஃபெயிலியர். யூஸ்வலாக இந்த ரீனல் ஃபெயிலியருக்கு முன்னாடி இது தேவையா சார் கேட்டிங்கன்னா அப்போ இல்லை. அப்போ உணவில் மெயினாக உப்பு தான் குறைக்கணும். எனி திங் விச் இஸ் ஒயிட் டு பி அவாய்டட். அதுதான் காமனாக சொல்கிறாங்க. இதர் இட் இஸ் சுகர் ஆர் சால்ட். வெள்ளையாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஈஸியான டிக்டம். ஸோ சால்ட் வந்து ஒரு 35 இயர்ஸ்க்கு அப்புறமே சால்ட்டை வந்து ஒரு 50% குறைக்க ஆரம்பிச்சிடணும். சால்ட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் எனிமி. செகண்ட் இஸ் சுகர். ஸோ சால்ட் மெயின் ரீசன் ஃபார் ஹைப்பர் டென்ஷன். அடுத்து அந்த க்ரானிக் டிசீஸோட ப்ரோக்ரஷனுக்கும் இந்த சால்ட்டால அஃபெக்ட் ஆகும். ஓகே. அடுத்து வந்து இந்த நாட்டு மருந்துன்னு சொல்றேன். இப்போ வந்து காமனா ஒரு ஸ்டோன் டிசீஸ்க்கு இந்த மூக்கரட்டை கீரை, அந்த மாதிரி வந்து மூக்கரட்டை கீரை, காசினி கீரை, இதெல்லாம் வந்து காமனா யூஸ் பண்றாங்க. பட் சில ரிசர்ச்ல மேபி ஃபார் ஸ்டோனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாமே தவிர கிட்னி டிசீஸ்க்கு தே ஆர் நாட் குட். ஸோ இதை ரெண்டுத்தையும் யூஸ் பண்றவங்க ஒரு 30% டேமேஜ்ல இருந்து வேகமா 60 to 70% போயிடுவாங்க. அடுத்து இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல கோவிட் வந்து டைரக்டா கிட்னிஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த 2 இயர்ஸ்ல இந்த ரேட் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர் அதிகமானதோட ரீசன் கோவிட் ஒரு பாதிப்பு. எப்படி டயபெட்டிஸ் அதிகமாச்சோ அது மாதிரி போஸ்ட் கோவிட் ஒரு அட்லீஸ்ட் 20 to 30% இன்க்ரீஸ். அதாவது ஒரு 30% டேமேஜ் உள்ளவங்களுக்கு 50-60, 60% உள்ளவங்க டயாலிசிஸ் நோக்கி போயிட்டாங்க. அதுதான் வந்து இந்த கோவிடுக்கு அப்புறம் நடந்த ஒரு மாற்றம். Very bad. Okay. What are the ways and means to reduce serum creatinine level and to maintain normal level? Okay. அந்த ஸ்லைட்ஸ் அந்த பிக்சர்ஸ் கொஞ்சம் படிச்சோம். பாலா பிக்சர் போடுறீங்க. அந்த கிரியாட்டினின் அண்ட் ஜிஎஃப்ஆர்னு ஒன்று வச்சிருப்பேன் பாருங்க. ப்ரீவியஸ் ஒன் வந்து நெக்ஸ்ட் சீரம் கிரியாட்டின் ஜிஎஃப்ஆர்னு ஒன்று இருக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் எஸ் இதான். ஸோ ஒரு ப்ரீவியஸ் ஒன் தட் லாஸ்ட் ஒன் இதுதான். இப்போ ஒரு நார்மல் ஒரு பேஷண்ட் வந்து நம்மள்ட்ட கேட்கலாம், சார் என்னோட கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணிக்க முடியுமா? இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டே சிம்பிள் டெஸ்ட் தான் சொல்லுவேன். ஒன் இஸ் பிளட் யூரியா அண்ட் சீரம் கிரியாட்டின். எனி டயபெட்டிக் பேஷண்ட் ஐ வில் அட்வைஸ் எவ்ரி இயர் டூ யுவர் யூரியா கிரியாட்டின். நமக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன செஸ்ட் பெயின் வந்தாலும் ஒரு இசிஜி போய் எடுத்துக்குவோம். ஆனால் வந்து இந்த யூரியா கிரியாட்டின்னு யூஸ்வலாக பார்க்கறத மிஸ் பண்ணிடுவாங்க. நான் கேட்குற நார்மல் ஜென்ரல் ப்ராக்டிஷனர்ஸ் கூட ஒரு யூரியா கிரியாட்டினுக்கு இம்பார்ட்டன்ஸ் யூஸ்வலாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ திஸ் யூரியா கிரியாட்டின் அண்ட் யூரின்ல ஆல்புமின் ஏர்லி ஸ்டேஜஸாக இருந்தால் மைக்ரோ ஆல்புமின். இந்த மைக்ரோ ஆல்புமின் பற்றி ஒருத்தவங்க கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தேன். ஸோ இந்த கிரியாட்டின் அடுத்து கிரியாட்டின் பேஸ் பண்ணி குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட். இப்போ நீங்கள் எங்கே போய் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணாலோ ஒரு பாடி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறப்ப இந்த ரெண்டும் வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துருவாங்க. திஸ் கிரியாட்டின் டிபெண்ட்ஸ் ஆன் த ஏஜ். ஸோ த ஹையஸ்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா 1.5. ஸோ இட் ஷுட் பி லெஸ் தென் 1.5. ஸோ நமக்கு இந்த கிரியாட்டின் எதனால் இன்க்ரீஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் ஆர் க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர். இப்போ ஒரு அக்யூட் கிட்னி ஃபெயிலியர்னா ஒரு ஃபீவர், ஒரு டெம்பரரி இல்னஸ், அதனால ஒரு 3 to 4 weeks இருக்கும். ஸோ அக்யூட் யூஸ்வலி வில் பி வித்தின் days to weeks and they will improve within days to weeks. Whereas chronic kidney disease வந்து more than 3 months duration. And இந்த chronic kidney disease உள்ளவங்களுக்கு 2 கிட்னியுமே சுருக்கமாயிடும். நார்மலாக கிட்னி சைஸ் வந்து 10 சென்டிமீட்டர், பட் இவங்களுக்கு வந்து 8 சென்டிமீட்டர் கீழே 2 கிட்னியும் சுருக்கம் அடைஞ்சிடும். அதுதான் வந்து அந்த ஸ்டேஜ் வரவங்க 25% இந்த இதை எதனால ஆச்சுன்றது கண்டுபிடிக்க முடியும். இப்போ எப்படி நான் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், குளோமருலர் நெஃப்ரைட்டிஸ் சொன்னனோ அதை வந்து நம்ம ஒரு 75% தான் காஸ் கண்டுபிடிக்க முடியும். 25% வில் பி ஏசிம்டமேட்டிக். அவங்களுக்கு ஒரு அறிகுறியாக இருக்குது. அதாவது கிட்னி ஃபெயிலியருக்கான அறிகுறியாக இருக்காது. இந்த ரொட்டீன் டெஸ்ட் பண்ணுறப்ப மட்டும்தான் அது தெரிய வரும். ஓகே.
சில பேர் வந்து தண்ணீர் அதிகம் குடிக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா? அப்புறம் கிட்னி அதிகம் நெறைய தண்ணி குடிச்சா கிட்னிக்கு ரொம்ப வேலையாகுது, குடிக்கக்கூடாது அப்படின்றாரு. நெறைய மித் இருக்கு இதுல. எது கரெக்ட் சார்? நெறைய தண்ணி குடிக்கணுமா? இல்ல அளவா தண்ணி குடிக்கணுமா? இல்ல இதுக்கெல்லாம் ஏதாவது அளவு இருக்கா? இத வந்து இந்த கொஸ்டினே நம்ம 2ஆ பிரிச்சிடணும். கிட்னி ஓகே. டிசீஸ் உள்ளவங்க எப்படி குடிக்கணும்? கிட்னி ஓ! டிசீஸ் இல்லாதவங்க என்ன பண்ணணும்? இப்ப ஓகே. கிட்னி டிசீஸ் இல்லாதவங்க மினிமம் ஒரு 1.5 to 2 liters daily. That is what is normally required to flush out all the like nitrogenous waste material. யூரியா கிரியாட்டின் நம்ம வெளியேற்றணும்னா மினிமம் 1.5 to 2 liters வந்து மினிமம் எடுத்துக்கணும். வேற கிட்னி டிசீஸ் செட்டின் ஆச்சுன்னா இந்த ஃப்ளூயிடை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். இதுல தான் நம்ம மக்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. சார் நீங்க அங்க வந்து தண்ணி அதிகமா குடிக்க சொல்றீங்க, அதாவது ஒரு ஸ்டோன் டிசீஸ் வந்து அதிகமா குடிக்க சொல்றீங்க, வேற கிட்னி ஃபெயிலியர் வந்து அதுல 2 டைப் இருக்கு மேம். கிட்னி ஃபெயிலியர்ல இப்ப டயபெட்டிஸ்லாம் வந்தா கால் வீக்கம், முக வீக்கத்தோட ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டோன் டிசீஸால வர கிட்னி ஃபெயிலியர்னா அது கிட்னி டியூபியூல் அஃபெக்ட் பண்ணும். அவங்களுக்கு யூரின் அவுட்புட் நார்மலா இருக்கும். அப்போ அவங்க சொல்றது என்ன, சார் நான் நார்மலா யூரின் போயிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கும் கிட்னி ஃபெயிலியர் சொல்றாங்க. அவங்க அவுட்புட் நல்லா இருக்கும். அந்த பேஷண்ட்ஸுக்கு நம்ம வந்து இன்டேக் வந்து அலோவ் பண்ணுவோம். வேற இந்த டயபெட்டிக்கால வர கிட்னி ஃபெயிலியர்ல கால் வீக்கம், முக வீக்கம் வந்து ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வந்து ஃப்ளூயிடை ரெஸ்ட், ஏன்னா கிட்னி வந்து அவங்களுக்கு யூரின் ப்ரொடியூஸ் பண்றது அப்படியே குறைஞ்சிட்டே போயிடும். ஓகே. By taking water pill for years, can I get kidney problem? Is there any relation between uric and dietr-5? Uric acid level increases. Why and how to control uric acid levels? இது அதாவது இந்த யூரிக் ஆசிட்னு சொல்றது அது வந்து அனதர் வேஸ்ட் ப்ராடக்ட். ஐ புரோட்டீன் எடுத்தா இது வந்து ஒரு புரோட்டீனோட பிரேக் டவுன் ப்ராடக்ட் தான் இந்த யூரிக் ஆசிட். ஸோ ஐ புரோட்டீன் எடுத்தா இந்த யூரிக் ஆசிட் வரும். யூரிக் ஆசிட் இன்க்ரீஸ் ஆனால் தட் இஸ் அ டிசீஸ் விச் இஸ் நோன் அஸ் கவுட். நார்மலாக யூரிக் ஆசிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கவுட். வேற இந்த கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு செகண்டரி இந்த கிட்னி டிசீஸால யூரிக் ஆசிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் செகண்டரி இன்க்ரீஸ் ஆஃப் யூரிக் ஆசிட். இவங்க கேட்ட அந்த வாட்டர் பில்ன்றது டயூரிட்டிக். டயூரிட்டிக் இண்டிகேஷன் இல்லாமல் எடுத்தா நிச்சயம் வந்து there will be increase in the urea. மோர் தென் த கிரியாட்டின் அஃபெக்ட் பண்ணுறதை விட யூரியாவை வந்து அது அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ யூரியா லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் இந்த டயூரிட்டிக்னு சொல்கிற ட்ரக்ஸை எடுக்கக்கூடாது. திஸ் யூரிக் ஆசிட் வில் பி இன்க்ரீஸ் த தயசைட் குரூப் ஆஃப் டயூரிட்டிக். அந்த மாத்திரை எடுத்தப்ப இந்த யூரிக் ஆசிட் இன்க்ரீஸ் ஆகும். கிட்னி ஃபெயிலியர் இருந்தால் யூரிக் ஆசிட் இன்க்ரீஸ் ஆகும். யூரிக் ஆசிட் இப்போ மென்னாக இருந்தால் மோர் தென் 7 milligram, அது ஃபாஸ்டிங்கில் பண்ண சொல்லணும் மேம். டெஸ்ட்டு ஃபாஸ்டிங்கில் பண்ணிவிட்டு 7 milligram மேலே இருந்தால் யூரிக் ஆசிட்க்கு நியூவர் ட்ரக்ஸ் வந்திருக்கு, லைக் ஃபெபுஜெட்னு 40 milligram, தட் கேன் பி டேக்கன். நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்க இந்த கொஷனுக்கு உங்களோட யூரிக் ஆசிட் லெவல் திருப்பி செக் பண்ணிவிட்டு ஒரு ப்ரோட்டீன் ரெஸ்ட்ரிக்டட் டயட் ப்ளஸ் இந்த ஃபெபுஜெட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பெட்டர் டு பி டன் அண்டர் அ ஃபிசிஷியன் கைடன்ஸ். Physician guide. Okay. Very good, doctor. Cysts in kidneys. Formation of ferrinephric acid. Damaged kidney. Can it be rectified? சிஸ்ட்னு பார்த்தீங்கனாலே அது 3 type. 1 வந்து கேன் பி ஜெனட்டிக் டிஸார்டர். இந்த எப்படி டயபெட்டிஸால வருதோ அந்த மாதிரி வம்சா வழியாக வர ஒரு டிசீஸ் பேர் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ். தே வில் ஹேவ் சிஸ்ட் எவ்ரிவேர். அவங்களோட கிட்னி பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர்ல இருந்து 15-20 சென்டிமீட்டர் அவங்க கிட்னியே வில் பி ஸ்டட்டட் ஒன்லி வித் சிஸ்ட். தட் வில் லீட் டு கிட்னி ஃபெயிலியர். தட் இஸ் நோன் அஸ் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ். இது அடுத்தது வந்து ஓவர் இயர்ஸ் எல்டர்லி பீப்புள் வித் ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்களுக்கு சிஸ்ட் ஃபார்ம் ஆகலாம். இது வந்து செகண்டரி சிஸ்ட்னு சொல்லலாம். இப்போ ஒரு கிரானிக் கிட்னி டிசீஸ் இருந்தாலே ஒரு சிஸ்ட் இருந்தாலே அது வந்து கிரானிசிட்டியோட இம்பார்ட்டன்ஸ். தேர்டு வந்து சிம்பிள் சிஸ்ட். நார்மலாக கிட்னி இருக்கும், கிட்னியில் ஒரு சின்ன நீர்க்கட்டி. சிஸ்ட்ன்றது ஒரு நீர்க்கட்டி. சிம்பிள் சிஸ்டாக இருந்தால் அதுக்கான எந்த ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. அதில் 2 காம்ப்ளிகேஷன் தான். ஒன்று அந்த சிஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆகலாம், இல்லை அந்த சிஸ்டில் இருந்து ப்ளீடிங் ஆகி எமச்சூரியா யூரின்ல பிளட் வரலாம். இதுதான் காம்ப்ளிகேஷன். பட் சிஸ்ட் இருந்தாலே கிட்னி ஃபெயிலியர் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கிட்னி ஃபெயிலியர் இல்லைன்னா வரி பண்ண வேண்டாம். ஓகே, நைஸ் எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ டாக்டர். கிட்னி எதனால பழுதடைகிறது? அப்படி கிட்னி பிரச்சனையின் வெளிப்படை அறிகுறிகள் என்ன? கால்கள் வீங்கினாலோ பாதத்தின் தோல் நிறம் கருமையானாலோ கிட்னி பிரச்சனையா?
இதுதான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம முதல்ல முடிச்சிட்டோம் Yes. மேம், chronic kidney disease. இப்போ வாட் ஆர் த சிம்டம்ஸ்ன்னு கேட்குறாங்க. சிம்டம்னா என்ன அறிகுறி தெரியும்? நான் சொன்ன மாதிரி 25% வந்து ஒரு சிம்டமும் இருக்காது. இருக்காது. பட் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அவங்க ரொட்டீனாக நம்ம செக் பண்ணாதான் அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் போகிறது தெரியும். எனி டயபெட்டிக் பேஷண்ட் 15 வருஷமா நீங்கள் டயபெட்டிஸ் இருந்தால் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஈஸி இண்டிகேஷன் வந்து கண்ணை செக் பண்ணுறா ரெட்டினோபதி இருந்தால் 90% அவங்களுக்கு கிட்னியில் யூரின் வந்து லீக் ஆகும். அதாவது தட் இஸ் நோன் அஸ் புரோட்டீன்யூரியா. ஸோ இதில் ரெண்டுலையுமே இட் இஸ் ஒன் ஆஃப் த இண்டிகேஷன். ஸோ யார் டயபெட்டிக் இருக்காங்களோ அவங்க கம்பல்சரியாக ஒன்ஸ் அ இயர் தே ஷுட் கெட் அ ரெட்டினா டெஸ்ட் டன். அந்த ரெட்டினோபதி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். காமன் சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கால் வீக்கம், முக வீக்கம், காலையில் எழுந்த உடனே ஐலிட்ஸை சுற்றி வீக்கம் வர்றது, அடுத்து கால் வீக்கம் வர்றது, இந்த ஃப்ளூயிட் கலெக்ஷன் அதிகமான அதுக்கப்புறம் மூச்சிறைப்பு. கார்டியாக் சிம்டம்ஸும் நெஃப்ரோ சிம்டம்ஸும் ஆல்மோஸ்ட் சேம் டைப்பாக இருக்கும். இது வந்து க்ரானிக் கிட்னி ஃபெயிலியருக்கு. அதுக்கு அடுத்து வந்து இதுவே ஒரு அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் இருந்ததுன்னா யூரின்ல ஒரு பிளட் போனாலும் தட் இஸ் எமெச்சூரியா. காமனஸ்ட் வந்து யூரின்ல அந்த புரோட்டீன் லீக் ஆகிறது, அது வந்து புரோட்டீன்யூரியா. அதை நான் சொன்ன மாதிரி அந்த யூரியா கிரியாட்டின் யூரின் ஆல்புமின் சிம்பிள் டெஸ்ட் இந்த 3 கண்டு வச்சுட்டு நம்ம என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். Thank you, doctor. Please, can you request the doctor to clarify medications that use renal mechanisms, how they can impact normal functioning, overdoses of painkillers and impact of kidneys? 90% மாத்திரை எந்த மாத்திரை நீங்க எடுத்தாலும் அதோட மெக்கானிசம் வந்து கிட்னி வழியாக தான் அது வெளியேறணும். அதுதான் அதோட பிரேக் டவுன் வந்து இட் கோஸ் டு த ஒன்லி 10% வந்து அது மெட்டபாலிக் பிரேக் டவுன் லிவரில் இருக்கணும். மீதி 90% வந்து கிட்னி வழியாக தான் வரணும். அதனால தான் எந்த மாத்திரை எடுத்தாலுமே டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் அதுவும் எடுக்கக்கூடாது. கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு அனால்ஜெசிக்ஸ் அதிகமாக எடுத்தால் தட் இஸ் நோன் அஸ் அனால்ஜெசிக் நெஃப்ரோபதி. அது ஒரு டிசீஸ். அதிக நாள் இந்த பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் வரலாம். நான் சொன்ன மாதிரி எப்படி சிறுநீரக கற்களால் கிட்னி ஃபெயிலியர் வருதோ அந்த மாதிரி இந்த பெயின் கில்லர்ஸால் வரலாம். அடுத்து எனி ட்ரக், ஈவன் அ சிங்கிள் ட்ரக் கேன் ப்ரொடியூஸ் ஒரு அலர்ஜியாலேயோ ஒரு அனஃபைலாக்சிஸாலோ ஒரே ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்திருப்பாங்க. இப்போ என்னோட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ப்ராக்டிஸில் ஒரு ஃபார்மசிஸ்ட் வந்திருந்தார் வித் நார்மல் கிரியாட்டின் நார்மல் ரேஞ்சு நான் சொன்னது 1 to 1.5, அவர் வந்தது 10 கிரியாட்டின். அவரோட ஃபீவருக்கு செல்ஃப் மெடிக்கேஷன் ஈ டுக் தோஸ் டேஸில் ஐம் சேயிங் 20 years பிஃபோர் அவரை வந்து ஒரு அந்த டைமில் வந்து ஒரு செஃப்லோஸ்போரின் குரூப்பில் ஒரே ஒரு மாத்திரை தான் எடுத்திருந்தார். தட் ப்ரொடியூஸ்ட் அன் அலர்ஜி அண்ட் இட் லெஃப்ட் கம்ப்ளீட் ரீனல் ஷட் டவுன் போயிட்டு ஒரு டெம்பரரி டயாலிசிஸ் பண்ணி ரெக்கவர் ஆகியிருக்காங்க. அதனால நமக்கு வந்து எந்த மாத்திரை எடுத்தாலும் அது டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எடுக்கக்கூடாது. அடுத்து மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸ் ஆர் எக்ஸ்கிரீட்டட் த்ரூ த கிட்னிஸ். 90% ஆர் எக்ஸ்கிரீட்டட் கிட்னிஸ். அதில் மெயினாக இந்த அனல்ஜெசிக்ஸ் அண்ட் அமினோகிளைகோசைட்ஸ் தேர் ஆர் ஸ்பெசிஃபிக்லி ஃபியூ குரூப்ஸ் லைக் இந்த ஜென்டாமைசின், அமிகசின் இதெல்லாம் ஆர் ப்ரோன் டு டெவலப் கிட்னி ஃபெயிலியர். அது இப்போ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜென்டாமைசின் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அமிகசின் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்லோவாக நியூவர் ட்ரக்ஸ் வர நம்ம அந்த யூசேஜ் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. பட் இன்னமும் அனல்ஜெசிக்ஸ் அதிக பெயின் கில்லர் எடுத்து கிட்னி ஃபெயிலியர் வர்றது இன்னமும் அதிகமாக இருந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே, ஃபைன் டாக்டர். இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பாதி சொல்லிட்டீங்க. கிட்னி ப்ராப்ளம் இருப்பதன் அறிகுறிகள் என்ன, வராமல் தடுப்பது எப்படி? அறிகுறிகள் சொன்னீங்க, வராமல் எப்படி தடுக்க முடியும்? நம்ம அந்த ஸ்லைட்ல வந்து ஒரு ஸ்லைட்ல பலம் நெக்ஸ்ட் ஸ்லைட் போட்டுருக்கோம். அடுத்து ப்ரிவென்ஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். ப்ரிவென்ஷன் நெக்ஸ்ட் எஸ் இதான். இது வந்து யூஸ்வலாக நாங்கள் வந்து எவ்ரி இயர் வி ஹேவ் அ வேர்ல்ட் கிட்னி டே. திஸ் வேர்ல்ட் கிட்னி டே வி நார்மலி சே ஒன்லி அபவுட் ப்ரிவென்டிவ் நெஃப்ராலஜி. First is whoever has got diabetes, do a normal diabetic control and keep HbA1c less than 7. அதுதான் ஃபர்ஸ்ட் டிக்டம்.
What are all things which can be prevented? There are few things which can be prevented, few which can be prevented. The preventive items first is diabetes. So diabetes உள்ளவங்க அந்த HbA1c 7க்கு கீழே வைக்கணும். அடுத்து blood pressure control. நார்மலா உள்ளவங்களுக்கு 130/80. அது any hypertensive, even with medication, your BP should be less than 130/80. 130/80க்கு கீழே இருந்தா சேஃப். அண்ட் அவங்களுக்கு யூரின்ல ப்ரோட்டீன் லீக் ஆரம்பிச்சிருந்தா 120/80. எனிதிங் அபோவ் திஸ் வில் லீட் டு ப்ரோக்ரஷன் ஆஃப் கிட்னி டிசீஸ். அதனால் நமக்கு ப்ரிவென்ட் பண்ணணும்னா அடுத்தது வந்து ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல். தேர்ட் வந்து கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் லெவல் ஷுட் பி லெஸ் தென் 200. அண்ட் ஃபோர்த் வந்து ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலில் ஸ்மோக்கிங் காசஸ் மோர் டேமேஜ் தென் ஆல்கஹால். தட்ஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிவர் அண்ட் கிட்னிஸ். அதனால இந்த ஸ்மோக்கிங் வந்து இஸ் an independent factor. Fourth is exercise. So these are the factors which you can modify. இதெல்லாம் வந்து modifiable factors. Then be careful with analgesics, painkillers அதிகம் எடுக்கக்கூடாது, அதிக ஆன்டிபயோட்டிக் எடுக்க வேண்டாம். இந்த நாட்டு மருந்து, நாட்டு வைத்தியம் எதையுமே ஒரு கிட்னி டிசீஸ் ப்ரோன் உள்ள எந்த பேஷண்ட்டும் அதை எடுக்கும். These are the ways where we can prevent. So these are the factors. அதர் திங் நான் சொன்ன மாதிரி 40% ஜெனட்டிக். அவங்களுக்கு வந்து 40% ஜெனட்டிக்னா நீங்கள் என்னதான் இந்த ப்ரிவென்ஷன் பண்ணாலும் யூ ஹவ் காட் அ சான்ஸ் யூ வில் டெவலப் கிட்னி ஃபெயிலியர். நம்ம அதை வந்து தள்ளி போடலாம். அதுதான். ஸோ தீஸ் ஆர் த மெயின் திங்ஸ் வேர் நம்ம ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக. குட் டாக்டர், குட். த லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் திஸ் பர்டிகுலர் திங், ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் என்ற கண்டிஷன் நீண்ட நாட்களாக கவனிக்காவிட்டால் கிட்னி பழுதடையுமா? ப்ராஸ்டேட் வந்து அது ஒரு நார்மல், அது யுரேத்ரால சைடில் உள்ள ஒரு சுரப்பி. ஆண்களுக்கு 50 வயசுக்கு மேலே ஒவ்வொரு வருஷமும் அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். நம்ம இந்த ப்ராஸ்டேட்டை வந்து நான் சொல்கிற மாதிரி ப்ராஸ்டேட்டை ரெகுலராக செக்அப் பண்ணிட்டு இருக்கணும். அதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி, அது வந்து நார்மல் வித் ஏஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது வந்து கார்சினோமா ப்ராஸ்டேட். இப்போ வெஸ்டர்னர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்சினோமா ப்ராஸ்டேட் அதிகமாக காமன். இந்தியாவில் அந்த அளவுக்கு இல்லைனாலும் யூஸ்வலாக ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே, 65 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்களுக்கு அந்த பிஎஸ்ஏன்னு ஒரு டெஸ்ட் அதை பண்ணி பார்த்துட்டா நமக்கு வந்து சிஏ ப்ராஸ்டேட்கான அறிகுறி இருக்குமான்னு தெரிஞ்சிடும். வெரஸ் இந்த பினைன் ப்ராஸ்டேட், இந்த ப்ராஸ்டேட் வீக்காக இருக்கிறவங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப இந்த ப்ராஸ்டேட்டால் 2 கிட்னியும் வீக்கம் ஆகும். அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் யூரோபத்தின்னு சொல்கிறது, அந்த யூரின் வர வழி பழுதடையும். இதை நம்ம பார்க்காம விட்டால் ஓவர் த இயர்ஸ், ஒரு வருஷம் 2 வருஷம் அப்போ வந்து இந்த யூரியா கிரியேட்டின் ரைஸ் ஆகும். தட் வில் லீட் டு கிட்னி ஃபெயிலியர். அதனால ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டு அதுக்கான டேப்லெட்ஸ் எடுக்கலாம், அதுக்கடுத்து அதுக்கான சர்ஜரி பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த கேன்சர் இருக்கான்றது ரொட்டீனா 65 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க இந்த ப்ராஸ்டேட்டோட கேன்சரை ஸ்க்ரீன் பண்ணிக்கணும், அவசியம் செக் பண்ணி. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். த நெக்ஸ்ட் ஹெட்டிங் டயாபெட்டிக் கிட்னி டிசீஸ். நான் ஒரு டயாபெட்டிக் பேஷண்ட். டயாபெட்டிக் என்றால் அன்கண்ட்ரோலபிள், 500க்கு மேலே தான். அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வருகிறது. ஹவு டு ஓவர் கம் திஸ் ப்ராப்ளம்? சொன்ன மாதிரி டயபெட்டிக் கிட்னி டிசீஸை நம்ம பார்த்துருந்த இது வந்து ஆல்மோஸ்ட் ஓவர்லேப் ஆஃப் கிரானிக் கிட்னி டிசீஸ். அதோட மெயின் காசு டயபெட்டிக். இப்போ இவங்க 500ன்னு சொன்னாலே இவங்களோட HbA1c வந்து நிச்சயம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் நான் சொல்றது கண்ட்ரோல் யுவர் டயபெட்டிக். நிச்சயம் வந்து ஒரு டயபெட்டாலஜிஸ்டையோ இல்லை அவங்களோட ஃபிசிஷியனை பார்த்துட்டு ரெகுலர் மானிட்டரிங், மார்னிங் அண்ட் ஈவினிங் மானிட்டர் பண்ணிட்டு இந்த பிளட் சுகரை இட் ஷுட் பி brought to less than 200. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். நீங்கள் 500 இருக்கிறப்ப நிச்சயம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் யூ ஆர் ப்ரோன். பிகாஸ் த ஹோல் நம்ம எடுக்கிற இந்த அளவு டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு சுகர் வந்து ஹாஸ் டு பி எக்ஸ்கிரீட்டட் த்ரூ த கிட்னி. அது சிறுநீரக வழியாக தான் வெளியே வரணும். அது யூரின் வழியாக வெளியே வர்றப்ப அவங்க வந்து they are more for urinary, prone for urinary tract infection. அடுத்து ஒருத்தவருக்கு 6 தடவை மேலே யூரினரி இன்ஃபெக்ஷன். லோவர் ட்ராக்ட்னு சொல்கிறது யூரின் வர பாதை. இப்போ இதுவே இன்ஃபெக்ஷன் கிட்னி 2த்தையும் பாதிச்சதுன்னா அது பேர் பைலோநெஃப்ரைட்டிஸ். இவங்களுக்கு ரிப்பீட்டடாக அந்த பைலோநெஃப்ரைட்டிஸ் வர ஆரம்பிச்சதுன்னா அவங்க வந்து they are more prone for kidney failure. ஒரு 6 எபிசோடுக்கு மேலே கிட்னி ஃபெயிலியர் இருந்தால் ஒவ்வொரு பகுதி வந்து அதில் டேமேஜ் ஆகிட்டே போகும். அடுத்து வந்து பேப்புலரி நெக்ரோசிஸ் சொல்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த கிட்னி, ஒரு ட்ரையாங்கிள் சைஸ் ஆஃப் த கிட்னி வந்து டேமேஜ் ஆகிடும். பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கும் இந்த பேப்புலரி நெக்ரோசிஸ்ன்றது ஒரு காமன் டிசீஸ். அடுத்து இவங்களுக்கு வர இந்த பைலோநெஃப்ரைட்டிஸ் கூட ஃபுல்லாக கேஸ் ஃபார்மிங் ஆர்கானிசமாக ஃபார்ம் பண்ணிட்டு ஃபுல் கிட்னியும்
டேமேஜ் பண்ணிடும். அதனால தே ஆர் மோர் ப்ரோன் இந்த எல்லா டைப்பான டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் தே ஆர் ப்ரோன் ஃபார் கிட்னி ஃபெயிலியர். தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங் இவங்க அந்த HbA1c பார்த்து அதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சுகரை 200 கீழே கொண்டு வரணும். அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றது தடுத்துக்கணும். ஓகே. என் வயது 72. நான் டயாபெட்டிக் பேஷண்ட். அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வருகிறது. ஜுரம் இல்லை, ஆனால் வலி, எரிச்சல். இப்போ நம்ம சொன்ன அதே தான் மேம். ஃபர்ஸ்ட் வந்து டயபெட்டிக் கண்ட்ரோல்ல வைக்கணும். அந்த கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா அடுத்து அசோசியேட்டட் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். இவங்களுக்கு யூரின் வர வழியில் இப்போ அந்த ப்ராஸ்டேட் யூஸ்வலாக இந்த ஏஜுக்கு ப்ராஸ்டேட் நிச்சயமாக இருக்கும். அதனால் ப்ராஸ்டேட் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். நான் சொன்ன அந்த PSA டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். வேற யூரேத்தரில் ஸ்ட்ரிக்சர் ஏதோ அடைப்பு, பாதையில் ஏதாவது அடைப்பாக இருக்கான்றதோ அதையும் செக் பண்ணிக்கணும். அதுக்கு சாதாரண டெஸ்ட் லைக் யூரோஃப்ளோமெட்ரின்ற டெஸ்ட் இருக்குது. அவங்க ஒரு யூராலஜிஸ்ட்டை போனால் கூட ஒரு சிம்பிளாக ஒரு அரை மணி நேரத்தில் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். டயாபெட்டிக் ப்ராப்ளம்க்கு ரெகுலராக மெடிசன் எடுப்பவர்களுக்கும் கிட்னி ப்ராப்ளம் வருகிறது. வை கிரியாட்டின் லெவல் இன்க்ரீசஸ்? நான் சொன்ன மாதிரி 40% வந்து ஜெனட்டிக். டயபெட்டிக் ஃபாதர் வில் பாஸ் ஆன் த டிசீஸ் டு ஹிஸ் சன். தட் இஸ் a காமன் திங். அடுத்து டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் உள்ளவங்களுக்கு 40% சான்ஸ் ஜெனட்டிக்கலி தே ஆர் ப்ரோன் டு கெட் அ கிட்னி ஃபெயிலியர். அந்த ரிமைனிங் 60% ஆர் லக்கி. அதுதான் நம்ம சொல்லணும். அதனால இந்த மாதிரி ஃபேமிலியில் அப்பாவுக்கு வந்து டயபெட்டிஸால கிட்னி ப்ராப்ளம் வருதா, உடனே த சில்ட்ரன் ஷுட் பி மோர் அவர் அண்ட் தே ஷுட் ஸ்டார்ட் டேக்கிங் எல்லா ப்ரிகாஷன்ஸும் எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட் த இம்பார்ட்டன்ட் ஃபார் லேடிஸ் மெயின்லி. லாஸ்ட் டைம் இல்ல இதுல ஒரு போன क्वेश्चन கேட்டிருந்தாங்க, டோலோ வந்து சேஃபான்னு. பாராசிட்டமால் லிவரை தான் டேமேஜ் பண்ணும், கிட்னி அதிகமாக டேமேஜ் பண்ணாது. பட் அதுவும் டோசேஜ் should not exceed more than 2 tablets in a day. 650 மில்லிகிராம் இருந்தால் மேக்ஸிமம் வந்து 2 டேப்லெட். ஏன்னா அது காமனான கொஸ்டின், அது எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Very good, doctor. Next is urinary tract infection. That is very common nowadays. UTI பத்தி விளக்கமாக கூறவும், அதனை தடுக்கும் பாதுகாத்துக் கொள்ளும் முறைகள் என்ன? UTI வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேல் அண்ட் ஃபீமேல்ஸில் பார்த்தா இட்ஸ் மோர் காமன் இன் ஃபீமேல் பிகாஸ் அது அனட்டமிக்கல் ரீசன். அவங்களுக்கு ஒரு ஷார்ட் யுரேத்ரா. அடுத்து வந்து இந்த நார்மல் யூசேஜ் ஆஃப் காமன் பாத்ரூம்ஸ், அன்ஹைஜீனிக் பிளேசஸ், இதெல்லாம் தான் வந்து காமன் இதுமா. ஸோ ஃபீமேல்ஸ் ஆர் மோர் ப்ரோன் அண்ட் ஃபீமேல் வித் டயபெட்டிக் தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இது வந்து காமன் வித்தவுட் எனி அப்நார்மல். செகண்ட், மென்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஸ்டேட் இருந்தாலோ ஒரு யுரேத்ரல் ஸ்ட்ரிக்சர் இருந்தாலோ அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் தான் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் அதிகம். இதில் ஃபஸ்ட்டு இந்த அறிகுறி தெரிய ஆரம்பித்ததுனாலே தே ஷுட் ஸ்டார்ட் டேக்கிங் பிளென்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். நான் சொன்ன அந்த 2 லிட்டரை வந்து தே ஷுட் கோ டு 3 to 4 liters ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் எவ்ரிடே. அதுவும் மெயினாக இந்த சம்மர் அதெல்லாம் இருக்கிறப்ப டேக் பிளென்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், பிளென்டி ஆஃப் ஜூஸஸ். இந்த பிளென்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் எடுத்தாலே இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்த காமன் ரீசன் வந்து ஸ்டோன். whenever there is a stone disease, அதனால they are more prone for urinary tract infection. Okay. And common prevention வந்து plenty of oral fluids, minimum 3 to 4 liters. Juices வந்து அதிகமாக எடுக்கணும். Preferably lime juices எடுத்து that will produce an effect which will all the bacteria can be washed out. And females, what we use nowadays is cranberry juices. So cranberry juices now it has come as tablets லே வந்திருக்கு. So that is another safe juice which can be taken. Who are prone repeated எனக்கு urinary tract infection வருதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து cranberry juice யூஸ் பண்ணலாம். Very good. Thank you, doctor. அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தால் கிட்னிக்கு ஆபத்து என கூறுகிறார்களே, அது உண்மையா? அது வராமல் தடுக்க என்ன வழி? நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி அந்த லோவர் ட்ராக்ட் இருந்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்ஸ் இட் இன்வால்வ்ஸ் ஹையர் அப்பர் ட்ராக்ட்னு சொல்றது அந்த கிட்னிஸ் இன்வால்வ் பண்ணா தட் இஸ் நோன் அஸ் பைலோனெஃப்ரைட்டிஸ். அது மோர் தென் 6 எபிசோட்ஸ் 7 எபிசோட்ஸ் அப்படி வர்றப்ப அது ஒவ்வொரு டைம் ஒரு கிட்னி ஃபெயிலியர் போகிறப்ப ஒரு 1 to 2% ஆஃப் த கிட்னிஸ் வில் கெட் டேமேஜ். அது வந்து தட் இஸ் ஒன் காஸ் ஆஃப் renal failure. அந்த கிட்னி ஃபெயிலியர் போகிறதுக்கான ஒரு ரீசன் இந்த ரிப்பீட்டட் urinary infection. Okay. Before or after menstruation, why urinary tract infection coming? Is there any problem related to kidney or uterus? இது more than the
இது வந்து கிட்னி ப்ராப்ளம் இஸ் அ லோக்கல் அனாட்டமிக்கல் இஷ்யூ. இது வந்து மோர் ஹைஜீனிக் ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணாலே இப்போ அந்த டைம் அப்போ வாட்டர் இன்டேக் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிருங்க. அண்ட் தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக் ஒரு கல்ச்சர் எடுக்காம ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனில் ஒரு கல்ச்சர் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்கை கொடுக்கணும். அண்ட் மோரோவர் ஆன்டிபயோட்டிக் வந்து இட் ஷுட் பி அ ஷார்ட்டர் டியூரேஷன், லாங்கர் டியூரேஷன். அதிக நாள் ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறது அட்வைசபிள் இல்லை யூரினரி ட்ராக்டில். The next sub topic is renal stone disease. சிறுநீரகத்தின் கல் தோன்றுவதற்கான காரணங்கள், அதை அகற்றும் தடுக்கும் வழிமுறைகள். அந்த ஸ்லைட்ஸ்க்கு போயிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அந்த இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்தே வந்துடலாம். கிட்னி ஸ்டோன்ஸ் என்ன ஃப்ரண்ட்ல இல்ல டைப் ஆஃப் கிட்னி ஸ்டோன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் எஸ் நெக்ஸ்ட் ஒன் ஓகே திஸ் ஒன் இது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த காமன் ஸ்டோன்ஸ். இப்போ ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அது வந்து தெர் ஆர் மல்டிபிள் டைப்ஸ். அதில் இந்தியன்ஸுக்கு வந்து காமனாக இருக்கிறது இந்த கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன்ஸ். இப்போ நான் இதில் மெயினாக மார்க் பண்ணியிருக்கிறது கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன்ஸ் தான் இது. அடுத்து ஒரு கொஷின் நம்ம முதலே பார்த்துருந்தோம், இந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ். ஸோ இந்த கால்சியம் ஆக்சிலேட்டும் யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸாக நம்ம இதை பொறுத்த வரைக்கும் காமனஸ்ட். அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட் போடணும், டைப் ஆஃப் த ஸ்டோன்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஒன் ப்ரீவியஸ் ஸ்லைடு. ஓகே, இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் காமிச்சிருக்கேன். இதில் மெயினாக நம்ம கண்ட்ரியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா திஸ் கால்சியம் கிட்னி ஸ்டோன்ஸ். அண்ட் திஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் த மெயின் ஃபார்மேஷன் வந்து வெதர் தே ஆர் இன் அ ஸ்டோன் பெல்ட் ரீஜன். இப்போ இங்கே சவுத்தில் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ஃபியூ ஏரியாஸ் விச் இஸ் கம்ப்ளீட்லி நோன் அஸ் ஸ்டோன் பெல்ட் ரீஜன். நம்ம இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா ராஜஸ்தான், குஜராத், அண்ட் இங்கே லைக் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நெய்வேலி, தீஸ் ஆர் ஆல் ஃபியூ பிளேசஸ் வேர் தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் கிட்னி டிசீஸ். அண்ட் வித் இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் நம்ம கண்ட்ரியில் எங்கே வந்து லைக் இன்னொரு நடுவில் ஒரு கொஸ்டின் பார்த்தேன், அரப் கண்ட்ரீஸில் உள்ளவங்களுக்கு ஒன்ஸ் யார் 40 டிகிரி இதில் ஒர்க் பண்ணுறப்ப டீஹைட்ரேஷன், ப்ராப்பரான ஃப்ளூயிட் இன்டேக் இல்லைன்றப்ப இந்த கால்சியம் வில் ஸ்டார்ட் கெட்டிங் டெபாசிட்டட். அண்ட் ஒன்ஸ் கால்சியம் கெட்ஸ் டெபாசிட்டட் the chances of increasing is 50%. இந்த வருஷம் ஒரு ஸ்டோன் இருந்துச்சு, அடுத்த வருஷம் வந்து நிச்சயம் அவங்களுக்கு 50% சான்ஸ் இன்னொரு ஸ்டோன் ஆகும். அதனால நம்மளோட உணவு முறையை மாற்றுறது இதுல வந்து மெயின். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட், நெக்ஸ்ட் ஒன். ஓகே, this one. So who are prone for this stone? When the diet is very high in purines, this high rich protein, this animal protein and purine diet, high purine சொல்றது high protein diet இருக்கிறவங்களுக்குலாம் அந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும். அடுத்து நம்ம நார்மல் டயட்ல பார்த்தீங்கன்னா this calcium supplement and oxalates வந்து அதிகம். ஆக்சிலேட் ஃபுட்னு there are specific food like நம்ம ஸ்பினாச், ஒன் இஸ் அந்த பசலைக்கீரைன்னு சொல்கிறேன் பாருங்க, பசலைக்கீரை, ட்ரை ஃப்ரூட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் தி திங்ஸ் விச் ஷுட் பி அவாய்டட். மெயினாக வந்து இந்த ஒன்ஸ் இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆனாலே இந்த ஆக்சிலேட்ஸ் ஃபுட்டுன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆல் த பெரிஸ், ஸ்ட்ராபெரி, அடுத்து வந்து ஆல் ஆக்சிலேட் ரிச் ஃபுட்ஸ். It is more than the calcium food, it is an oxalate food. Dry foods, chocolates, coke, thumbs up, all these are oxalate rich foods. And second is whoever takes this high meat product. This Arab countries are the question getting like Middle East work பண்றவங்களுக்கு ஏன் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதுன்னா one is dehydration, more of animal meat. இந்த ரெண்டும் உள்ளவங்களுக்கு வந்து இந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம கண்ட்ரியில் இட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த
calcium oxalate stones. So that is where these forms. So most of them will have calcium oxalate stone. இப்போ previous one. So prevention ஒரு slide ஒன்று. Okay. Previous one. First one. Yes. கொஞ்சம் bold பண்ணிக்கோங்க. So that ஸோ நம்ம இது பார்க்குறப்பவே வந்து ஸ்டோனோட மேனேஜ்மெண்ட்டை சொல்லிடலாம். 8 mm வரைக்கும் இந்த யூரிட்டரோட சைஸ் வந்து 8 mm. ஸோ எனி திங் விச் இஸ் லெஸ் தென் 8 mm the stone there is a chance it will come down. The stone has to pass through the kidney, urethra and வெளியே வந்துடும். He may say it is easier, whereas others it will take time. So usually in the 7 to 8 mm உள்ள வரைக்கும் ஸ்டோனுக்கு we will give that alkalizing syrup, either in the case there are multiple syrups which are available. Usually they are citrate, potassium citrate containing solutions. And the solutions கொடுக்கிறப்ப the stone will get slowly it will start going and it will come out. Anything more than 8 mm the chance of coming out will be less. And stone அதிக வருஷம் இருக்க அந்த ஸ்டோன் மேலேயே calcium will get deposited. அந்த ஸ்டோனோட சைஸ் வந்து பெருசாகும். 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் போகிறப்ப நம்ம அந்த லித்தோட்ரிப்சி அதெல்லாம் பண்ணி தான் அதை எடுக்க முடியும். ஸோ இது காமன் இதோட ப்ரிவென்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், அந்த ரெட் மீட்னு சொல்கிற லைக் ரெட் மீட்டை யூஸ்வலாக அவாய்ட் பண்ண சொல்லிடும். ஃபைபர் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். சோடியம் கண்டென்ட் ஷுட் பி ஆல்சோ ரெஸ்ட்மெண்ட். கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கேன் பி டேக்கன். எல்லா கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. Milk and milk products can be taken in moderate level. That doesn't increase the stone formation. It is more than the calcium, it is the oxalate. Next slide. Next slide or next question? Next slide. Next slide. Okay. Treatment பார்த்துடலாம். அதில் ஒரு next slide. lithotripsy ஒன்று வச்சிருக்கோம். Next one. இல்லை next one. இல்லை next one. இதுதான். ஸோ நான் சொன்ன மாதிரி now there are lithotripsy machines which are available which just passes this is known as ESWL, extra corporeal shock wave lithotripsy. இது கம்ப்ளீட்டாக நான் இன்வேசிவ். ஜஸ்ட் அது வந்து எக்ஸ்டர்னல்ல இருந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல்ல இருந்து அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் கொடுத்து ஷாக் வேவ்ஸ் they will break down the stone and within 4 to 6 hours you will be completed. The whole procedure is 30 to 50 minutes and 4 to 6 hours you will be completely normal. So these are the developments. So இதிலே வந்து newer generations have come, newer lithotripsy machines have come. அதனால இப்போ ஸ்டோன்ன்றது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. நம்ம அதை கவனிக்காம விட்டுட்டு சைஸ் ரொம்ப பெருசாக வரப்போ தான் அந்த மேஜர் சர்ஜரிஸ் தேவைப்படுது. ஐ திங்க் நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாம். Okay. I am suffering from kidney gallbladder stone past 4 years. I am drinking water 3 per day, 3 liter per day. What is the remedies? How can cure without surgery? Can you explain? நான் சொன்ன மாதிரி இதில் வந்து சைஸை பொறுத்து தான் இருக்கு சர்ஜரி எதுன்னு. நம்ம சொல்லியிருந்த அந்த ப்ரிவென்ஷனோட எல்லாமே அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கணும். gallbladder stone treatment is completely different. Kidney stone is completely different. Kidney stoneக்கு நமக்கு 8 mm வரைக்கும் மெடிசின்ஸில் அவங்களுக்கு க்யூர் பண்ணலாம். 8 mm மேலே போனால் either lithotripsy or there are other ways where they will remove the stone. Whereas gallbladder stone, if it is obstruction, அதாவது அது வந்து அதோட gallbladder அப்டெக்ட் ஆச்சுன்னா அப்போ வந்து gallbladder தான் ரிமூவ் பண்ணுவாங்களே தவிர ஸ்டோன் மட்டும் பண்ண மாட்டாங்க. அதுதான் cholecystectomy. Whereas kidneyல only the stone can be removed. அதுதான் difference between gallbladder and kidney stone. The next subheading is dialysis. Dialysis சிகிச்சை பற்றி சில வார்த்தைகளை சொல்லுங்க. மேம் அந்த ஸ்லைட்ஸ் போடுங்க மேம். ஸ்லைட்ஸ் போட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட். இல்லையா? இல்ல முன்னாடி இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். earlier லாஸ்ட் டைம் போட்டிங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி அந்த இல்ல இதுக்கு முன்னாடி திஸ் ஒன். ஓகே. இப்போ கிட்னி ஃபெயிலியர்னு டயக்னோசிஸ் பண்ணிட்ட பிறகு
there are options. Initial stages there are 5 stages. Up to 3rd stage and 4th stage வரை நம்ம வந்து மெடிசின்ஸ்ல கொடுக்கலாம். அந்த கிட்னி ஃபெயிலியர் அடுத்த ஸ்டேஜ் போகாம தடுக்கலாம். The 5th stage ன்னு சொல்றது known as end stage kidney disease. This end stage renal failure, they will survive only with either hemodialysis or any type of dialysis or renal transplant. These are the 2 options. அந்த ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் போனாலே அவங்க either dialysisக்கு போகணும் இல்லைன்னா renal transplant. Renal transplant is a natural solution. ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் ஆகல, நம்ம இன்னொரு கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். அந்த 3rd கிட்னி அதில் பொருத்திட்ட பிறகு கிட்னி வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் அ நேச்சுரல் வே. அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியலி இட் வாஸ் லைக் எ டேபு. ஒரு டிரான்ஸ்பிளான்ட் இருந்ததுன்னா அதை சொல்ல மாட்டாங்க. அண்ட் சவுத் அண்ட் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் ஹஸ் பீன் வெரி பாப்புலர். நம்ம எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னால எம்ஜிஆர் அண்டர்வென்ட் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட், அவங்களுக்கு லைஃப் ரிலேட்டடே கொடுத்தாங்க. அடுத்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட காமன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது எங்களுக்கெல்லாம் தெரியும். பட் இந்த பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பனாகவே அக்செப்ட் பண்ணார். ஒரு 2 months பிஃபோர் ஐ ஹேட் அண்டர்கான் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட். அதோட ஒரு மெயின் ரீசன் என்னால் வந்து நார்மல் கூட்டத்தில் வர முடியல. ஸோ தட் இட் ஆல்சோ டேக்ஸ் அ கரேஜ் டு சே நானும் வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். இது there are patients who live for 23 to 25 years after transplant. So transplant is a natural solution. The transplant இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் dialysis. So either they should undergo, அந்த ஸ்லைடு போட்டுட்டு so there are first part வந்து பார்த்தீங்கன்னா dialysis. So any patient once we diagnose அவங்களுக்கு வந்து end stage renal failure. End stage renal failure less than 15% தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அவங்களுக்கு டயாலிசிஸ் இல்லாமல் இந்த யூரியா கிரியாட்டின்னு வெளியே நம்ம ரிமூவ் பண்ண முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் இப்போ இந்த டயாலிசிஸ் திஸ் ஹாஸ் டு பி கிட்னி செய்ய வேண்டிய வேலையை நம்ம மெஷின் மூலயமா பண்ணுறோம். காமன் ஃபஸ்ட்டு வந்து கழுத்தில் ஒரு ஜுகுலர்ன்ற ஒரு டியூப்பை போடுவோம். அது ஒரு 4 weeks வரைக்கும் அது வைக்கலாம். அதுக்கப்புறம் கையில் வந்து ஒரு ஏவி ஃபிஸ்டுலான்னு சொல்கிற ஒரு கிராஃப்டை வந்து ரெடி பண்ணணும். இது வந்து 2 டைப்பில் பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் ஹீமோடயாலிசிஸ், அடுத்தது வந்து பெரிட்டோனியல் டயாலிசிஸ். 90% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் வந்து இந்த ஹீமோடயாலிசிஸ் பண்ணுவோம். இந்த பெரிட்டோனியல் டயாலிசிஸ் இஸ் மெயின்லி ஃபார் ஆஃபீஸ் கோயர்ஸ். நம்மளால் வந்து போய் சென்டரில் பண்ணிக்க முடியாதவங்களுக்கு இந்த பெரிட்டோனியல் டயாலிசிஸ். ஸோ திஸ் ஹஸ் பின் டன். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் பீப்புள் who have lived with peritoneal dialysis. Previous slide padum. Bala previous slide padum. Okay. So ஒரு நார்மல் ஹீமோடயாலிசிஸ்ல என்ன நான் சொன்ன மாதிரி this is the graft which is done. The graftல இருந்து ஆர்டீரியல் சைடுல இருந்து blood எடுத்துட்டு மெஷின்ல போயிட்டு it will get purified. இந்த டயாலிசர்னு சொல்றது ஆர்டிஃபிஷியல் கிட்னி. இந்த சின்ன இருக்கிற அந்த கிட்னி அந்த டியூப் வந்து will do the function of the kidneys. ஸோ அது மூலயமா கம்ப்ளீட்டாக பியூர் ஆகிட்டு பிளட்டை பியூரிஃபை பண்ணிட்டு திருப்பி பியூரிஃபைட் பிளட் will be passed into the body. So this process takes about 4 hours. ஒரு தடவை ஒரு டயாலிசிஸ் பண்ணால் 4 hours. நார்மல் அட்வைஸ் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 3 தடவை டயாலிசிஸ் பண்ணணும். எவ்வளோ நாள் டயாலிசிஸில் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, they have to be lifelong on dialysis or till they go for a renal transplant. அவங்க ஒன்று டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா அது வரைக்கும் இந்த டயாலிசிஸில் கண்டினியூ பண்ணணும். ப்ரீவியஸ் பண்ணணும். அதனால பாடிக்கு என்ன சைடு ரியாக்ஷன் ஏற்படும், அந்த நிலை வராமல் காப்பது எப்படி, அதுவும் இதோட சேர்ந்து கேட்டிருக்காங்க. இது சேர்த்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஹீமோடயாலிசிஸ் பார்த்த மாதிரி அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா பெரிட்டோனியல் டயாலிசிஸ். இப்போ ஹீமோடயாலிசிஸ்க்கு இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எ காஸ்ட்லி டைப் ஆஃப் டயாலிசிஸ். நம்ம பாடியில் உள்ள மெம்பரேன், வயிற்றில் உள்ள பெரிட்டோனியல் மெம்பரேனையே நம்ம யூஸ் பண்ணி ஒரு கத்தீட்டர் நாங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சுருவோம். இந்த ஃப்ளூயிட்ஸை கொடுத்துருவோம். டெய்லி 3 தடவை வீட்லேயே இந்த ஃப்ளூயிடை சேஞ்ச் பண்ணி 2 லிட்டர் ஃப்ளூயிட் அப்டமனில் பாஸ் பண்ணணும். 4 மணி நேரம் வைக்கணும். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணணும். இது வந்து சிம்பிள் டைப். பட் ஒன்லி திங் ஃப்ளூயிட் இஸ் வெரி காஸ்ட்லி. நமக்கு ஹீமோடயாலிசிஸ்க்கு ஒரு மாதத்துக்கு 10,000 to 20,000 ஆச்சுன்னா இந்த டயாலிசிஸ்க்கு ஒரு 35,000 to 40,000. அடுத்து இன்னொரு சொல்ல வந்து நம்ம கண்ட்ரியில் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் இட் ஹஸ் பிகம் மோர் ஈஸி
90% ஆஃப் மை பேஷண்ட்ஸ் இப்போ டயாலிசிஸ்லேருந்து ட்ராப் அவுட் ஆகிறது இல்லை. இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து ஆயுஷ்மான் பாரத்தில் இந்தியன் கவர்மெண்ட் இஸ் பேயிங் தம் 5 lakh இன்சூரன்ஸ். அவங்களுக்கு 5 லட்சத்துக்கு வரைக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ என்னோட சென்டரில் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸாக இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் என் சென்டரில் தே கம் அண்ட் கிட்னி ஃபெயிலியராக ஒரு பைசா செலவு இல்லாமல் கம்ப்ளீட் ஸ்டார்டிங் த ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் வி கிவ் தம் ஆல் இன்ஜெக்ஷன்ஸ், ஃப்ரீயாக இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறோம் ப்ளஸ் ட்ரக்ஸ் கொடுக்கும். இந்த ஸ்கீம் வந்ததுக்கப்புறம், ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் வந்ததுக்கப்புறம் முதல்ல சொன்ன மாதிரி கம்ப்ளீட் எக்கனாமி ட்ரெயின் ஆகிடும், ஃபேமிலி அந்த சுச்சுவேஷன் இல்லாமல் இப்போ பண்ண முடியுது. இதில் சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் குறைய ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கு சிவியர் அனீமியா வரும், போன் டிசீஸ் வரும், போன் வீக் ஆகிடும், மசில் வீக் ஆகிடும். ஸோ இது இஸ் த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹீமோடயாலிசிஸ். பட் டயாலிசிஸ் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த யூரியா கிரியேட்டின் குறையும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டயாலிசிஸ் வந்து அவசியம். இந்த இதுவே சிஏபிடின்னு சொல்கிறது பெரிட்டோனியல் டயாலிசிஸ், அது வந்து ஈஸியான டயாலிசிஸ். அதில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வெரி வெரி மினிமல். ஒன்லி திங் இஸ் காஸ்ட்லி அஃபேர். நான் சொன்ன மாதிரி 35,000 to 40,000 rupees. இதுலேயே சைக்கிளர்னு ஒரு மிஷின்ஸ் வந்து இருக்கு. நான் மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸ் கோயர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் இந்த சிஏபிடி டயாலிசிஸும் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது வந்து அவங்களோட நார்மல் ரொட்டீன் அஃபெக்ட் பண்ணாது, அவங்களே பண்ணிக்கிறது. அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்றோம் எப்படி பண்ணணும்னு. இப்போ ஈமோடயாலிசிஸே ஹோம் ஈமோடயாலிசிஸ்னு வந்திருக்கு. ஒவ்வொருத்தவங்க வீட்லேயே மெஷின்ஸ் வச்சுட்டு அதை டீச் பண்ணி பண்ணுற மாதிரி. தட் ஆல்சோ ஓகே ஓகே. இப்போ ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல சிறுநீரக மாற்று சிகிச்சை பற்றியும் சில வார்த்தைகள் சொல்லுங்க. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்தியன் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒன்லி ரிலேட்டட் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் அவைலபிள். ஒன்லி தேர் ஆர் 2 types. ஒன் வந்து லைவ் ரிலேட்டட் டோனர். இந்த லைவ் ரிலேட்டட் டோனர்ன்றது ஃபேமிலி மெம்பர்ஸ். ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர் இருந்தால் அவரோட மனைவி, கல்யாணம் ஆகிருந்தால் அவங்க மனைவி, கணவன் மனைவி கொடுக்கலாம், பேரண்ட்ஸ் கொடுக்கலாம், அப்பா அம்மா கொடுக்கலாம். அண்ட் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி கிராண்ட் பேரண்ட்ஸ் உள்ளார கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல் த ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ் ஹூ கேன் டொனேட் அ கிட்னி. இதுதான் நம்ம கவர்மெண்ட்ல நம்ம இந்தியாவில் உள்ள அலௌடு. இது டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் யூ ஹவ் டு கெட் அ பெர்மிஷன் ஃப்ரம் த கமிட்டி. திஸ் இஸ் அ நார்மல் திங். செகண்ட் ஒன் இஸ் கெடாவர், அதாவது மூளை சாவுன்னு சொல்கிற பிரெயின் டெட். ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, பிரெயின் டெட் ஆகிட்டாங்க, அவங்க டொனேட் பண்ணால் அவங்க டொனேட் பண்ணுற மாதிரி தே கேன் டொனேட் ஹார்ட், தே கேன் டொனேட் லிவர், லங்ஸ், தே கேன் டொனேட் போத் கிட்னிஸ், கார்னியா. ஸோ ஒரு 8 organs can be transplanted. This is common. So Indian government slowly இதை வந்து கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ குஜராத் has almost reached 60% வந்து இந்த கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட். இந்த லைவ் ரிலேட்டடாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. டிரான்ஸ்பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ஃபேக்டர், நார்மல் டிரான்ஸ்பிளான்ட் டேக்ஸ் அரௌண்ட் 5 to 7 lakh rupees. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் அந்த கிட்னி ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு மெடிசின்ஸ் எடுக்கணும். That will be another 20,000 per month, and this has to be taken lifelong. And the transplant medicines and the anti-rejection medicines, that has got their side effects. These are the common complications. அடுத்து வந்து 90% எந்த காம்ப்ளிகேஷன் இல்லாமல் அக்செப்ட் ஆகிடும். 10% the body will try to reject that kidney, since it is a foreign body தான். எதுவாக இருந்தாலுமே ஒரு ஃபாரின் பாடி, அது நம்ம பாடியில் நம்மளோட உடம்புல அதை செலுத்துறப்ப அந்த ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகிட்டு அதை ரிஜெக்ட் பண்ண பார்க்கும். ஸோ தீஸ் ஆர் த காமன் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரினல் டிரான்ஸ்பிளான்ட். பட் இருந்தும் 23-25 இயர்ஸ் வரைக்கும் டிரான்ஸ்பிளான்ட்ல இருக்கிறவங்க நல்லாவும் இருந்துட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதோட நெக்ஸ்டா ப்ரிவென்ஷனுக்கு போயிடலாம். இல்ல, ஆமா, ப்ரிவென்ஷன்ல அடிக்கடி மைக்ரோ ஆல்புமின் டெஸ்ட் பண்ணிக்கவும் என்று வாரத்தில் ஒரு முறை எனக்கு மெசேஜ் வருகிறது. இது சுகர் மாதிரி ரெகுலர் செக் பண்ணணுமா? டைம் இன்டர்வல் சொல்லவும். இது வந்து நான் சொன்ன மாதிரி டயபெட்டிக்ஸ் உள்ளவங்களுக்கு ஆல்புமின், யூரின் ஆல்புமின் இருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இதை நான் சொல்லியிருந்த அந்த 5 ஸ்டேஜஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் மைக்ரோ ஆல்புமின். இந்த மைக்ரோ ஆல்புமின் லீக் ஆக ஆரம்பிச்சதுன்னா that stage it is preventable. நம்ம அதுக்கான மெடிசின்ஸ் கொடுத்தா அந்த ஸ்டேஜ். ஸோ திஸ் யூரின் மைக்ரோ ஆல்புமின் டெஸ்ட் டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தால் ஒன்ஸ் a year நீங்கள் பண்ணின்னு போதும். இந்த யூரின் மைக்ரோ ஆல்புமின் பண்ணுறப்பவே ஃபண்டஸ் செக் பண்ணிக்கணும், அந்த ரெட்டினோபதி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். மைக்ரோ ஆல்புமின் நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா மைக்ரோ வில் பிகம் மேக்ரோ ஆல்புமின்.
அப்போ தான் அந்த யூரின்ல ப்ரோட்டீன் லீக்குன்னு சொல்கிற அந்த யூரின் ஆல்புமின். ஸோ நான் என்னோட அட்வைஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த யூரின் மைக்ரோ ஆல்புமின் செக் பண்ணால் போதும், அடிக்கடி செக் பண்ண வேண்டாம். Apart from all these things, few general questions for you, sir. டயபெட்டிஸ் இல்லை, என்னால் 5 மணி நேரம் யூரின் போகாமல் இருக்க முடியும். ஆனால் எப்பொழுது போனாலும் பிளாடர் எம்டி ஆன ஃபீலிங் வருவதில்லை. யூரின் போக வேண்டும் போல் ஃபீலிங், அடக்க கொஞ்சம் நேரம் ஆகிறது. யூரின் இன்ஃபெக்ஷன் இல்லை. இதற்கு என்ன சிகிச்சை? இவங்களுக்கு வந்து மெயினாக வந்து ஒரு யூஎஸ்சி ஒன்று பண்ணிட்டு அல்ட்ராசவுண்ட் ஒன்று பண்ணி பார்க்கணும் மேம். இவங்களுக்கு ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு யூரோஃப்ளோமெட்ரி, அதாவது இந்த யூரோஃப்ளோமெட்ரி டெஸ்ட் பண்ண அந்த நார்மல் எம்டி, இவங்க சொல்ற இந்த ஃபுல் ப்ராசஸே தட் மெஷின் வில் டிடெக்ட் அண்ட் சே அந்த யூரோஃப்ளோமெட்ரின்ற ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் பண்ணிட்டாலே இவங்களோட எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கு, இட் இஸ் வெதர் ட்ரூ சென்ஸ் ஆர் இட் இஸ் ஒன்லி ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் எம்டிங், அந்த ப்ராப்ளம் இருக்கான்றது பார்க்கலாம். இது ஒரு யூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு இந்த 2 டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். ப்ரோஸ்டேட் ப்ராப்ளம் பற்றி சொல்லவும், அது நீங்க சொல்லிருக்கீங்க. ஆபரேஷன் செய்த பிறகு எடுக்க வேண்டிய கேர் என்ன? போஸ்ட் சர்ஜரி மெயினா வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வராம பாத்துக்கணும். யூரினரி இன்ஃபெக்ஷன் வராம பாத்துக்கணும். ஒருத்தருக்கு ஒரு கிட்னியே போதுமா? அது நீங்க அதுவும் இப்ப சொன்னீங்க. கிட்னி பாத்தீங்கன்னா ஒரு கிட்னி ஈச் கிட்னி ஹஸ் காட் 1 மில்லியன் நெஃப்ரான். 1 மில்லியன் நெஃப்ரானா நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா எத்தனையோ மீட்டர் கணக்குல இருக்கும். ஸோ 1 மில்லியன் யூ ஹவ் காட் 2 மில்லியன் நெஃப்ரான்ஸ். ஸோ 1 மில்லியன் நெஃப்ரான் போதும். அதனால தான் பாதி பேர் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப, சார் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்ப பழைய கிட்னி என்ன பண்ணுவீங்க? பழைய கிட்னியை நாங்கள் ரிமூவ் பண்ணவே மாட்டோம், பழைய கிட்னி அப்படியே தான் இருக்கும். அண்ட் புது கிட்னி வைக்கிற இடம் கூட இட் இஸ் இந்த ஃப்ரண்ட் ஆஃப் த அப்டமன், இலியாக் ரீஜன் சொல்கிற வயிற்று பகுதி கிட்ட தான் அந்த புது கிட்னியும் பிளேஸ் பண்ணுவோம். பழைய கிட்னி முதுகு பக்கம் அது அப்படியே தான் இருக்கும். அதனால ஒரு கிட்னி வந்து போதுமானது. ஓகே. தென் ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் என்றால் என்ன? இப்போ கொஞ்சம் நிறைய அது கேள்விப்படுறோம் டாக்டர். முன்னாடி அவ்வளவு தெரியல. இப்போ நிறைய பேருக்கு இந்த ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்றது நம்ம பாடியில வந்து அந்த ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் பண்ணும். அந்த ஆன்டிபாடிஸ் நம்ம சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். லைக் ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் த லங்ஸ், ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் த கிட்னி. இதுல வந்து காமன்லி அகெயின்ஸ்ட் கிட்னி அண்ட் பிளட் வெசல். ஸோ பிளட் வெசல்ல போய் அஃபெக்ட் பண்றப்ப that will go and affect each organ. ஒரு காமன் டிசீஸ்ன்னு சொன்னீங்கன்னா SLE, சிஸ்டமிக் லூப்பஸ் நெஃப்ரைட்டிஸ். சிஸ்டமிக் லூப்பஸ் நெஃப்ரைட்டிஸ் அதுதான் ஒரு காமன் டிசீஸ். இந்த நீங்கள் அடுத்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக புரியணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த SLEன்றது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இட் கேன் அஃபெக்ட் எனி பார்ட் ஃப்ரம் ஹெட் டு டோ. அடுத்து காமனாக நம்ம இதை எப்படி எந்த அளவுக்கு காமன் ஆச்சுன்னா, நான் இது சொன்ன மாதிரி there were people who were undergone transplant for following இந்த SLE கிட்னி அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அது பேர் லூப்பஸ் நெஃப்ரைட்டிஸ். அந்த ஒரு ஃபேமஸான ஒரு வெஸ்டர்ன் பாடகி சொன்ன பிரிட்னி ஸ்பியர்ஸ், அவங்களுக்கு வந்து அடுத்து செலினா கோமஸ் had lupus nephritis. இந்த செலினா கோமஸ் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் கொடுத்தாங்க. அடுத்து காமனாக இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸில் பார்த்தீங்கன்னா இட் கேன் அஃபெக்ட் எனி பார்ட்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் இந்த SLEல மயோசைட்டிஸ், மசில்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு சிம்பிளாக சொன்னோன்னா ஆக்ட்ரஸ் லைக் சமந்தா, அவங்களுக்கு she had மயோசைட்டிஸ். ஸோ தட் இஸ் ஹவ் திஸ் ஆட்டோ இம்யூன் இன்னும் இட் இஸ் பிகமிங் மோர் பாப்புலர் அண்ட் வெல் நோன். திஸ் ஹஸ் பீன் தேர் ஃபார் லாங் டைம். பட் இப்போ நான் சொல்ற மாதிரி இப்போ ஒரு ஆக்ட்ரஸ்க்கு வந்ததுன்னா அடுத்து பீப்புள் தே கீப் ஆன் ரீடிங் தட். அதுதான் தட் இஸ் தி திங். Okay. I am in Toronto now. For the past 2 days suffering from shooting back pain at right side. Here it is not that easy to consult doctor. Even then consulted and doctor suspects urinary infection, given painkillers and antibiotics. Till now taken 3 antibiotics and 4 painkiller, no relief. Will I get better? Wanted to come back after I become fit to sit. Please advise. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐ வில் அட்வைஸ் அல்ட்ராசவுண்ட் கேவி ஒரு யூரின் கல்ச்சர் இதை பண்ணிவிட்டு அவங்க மேபி என் நம்பர் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவர் யூ கேன் சென்ட் மீ த டீட்டெயில்ஸ். ஐ வில் பி ஹாப்பி டு கிவ் இம் கைடன்ஸ். அவருக்கு ஏன்னா அதிக டீட்டெயில் அவங்களோட பர்சனல் இதுக்காக வி வாண்ட் டிஸ்கஸ் த மெடிக்கல் தெரப்பி ஃபார் ஹிம். தட் ஐ வில் சென்ட் ஹிம் பர்சனலி. Sure, I will tell. Then painkillers, ranitidine
போன்ற மெடிசன்ஸ் எந்த அளவு வரை எடுக்கலாம்? சைடு எஃபெக்ட் வருமா? Ranitidine has been now asked to reduce in kidney problem. கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது ரெண்டுமே இவங்க கேட்ட ரெண்டுமே அவாய்ட் பண்ணிடணும். பெயின் கில்லர்ஸும் கிடையாது, ரானிடிடினும் கிடையாது. ஏன்னா ஈவன் அப் டு பேண்டப்ரோசோல் இட் ஹஸ் பீன் ப்ரூவ்ட் தே வில் ப்ரொடியூஸ் கிட்னி டேமேஜ். அதனால் இது எங்களை பொறுத்த வரைக்கும் இது இந்த லிஸ்ட்டில் உள்ளது எடுக்கவே வேண்டாம் தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். ரானிடிடினும் கிடையாது, பெயின் கில்லர்ஸும் இல்லை. கிட்னி ப்ராப்ளம். ஓகே. தக்காளியால் கிட்னி ஸ்டோன்ஸ் வராதா சொல்றாங்க, வருதா சொல்றாங்க. பெங்களூர் டொமேட்டோ பயன்படுத்துது நல்லதுன்னு சொல்றாங்க. உண்மையா? அதுக்கு காரணம் வந்து பெங்களூர் டொமேட்டோல சீட்ஸ் வந்து இருக்காது, ரொம்ப மைல்டா இருக்கும். நம்ம தமிழ்நாடு நம்ம நார்மல் டொமேட்டோல வந்து குண்டு குண்டா இருக்கும் அந்த உள்ள விதை. அது வந்து தட் வில் ஸ்பாயில் பண்ணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இதுல மெயினா பாத்தீங்கன்னா இட் இஸ் மெயின்லி தி ஆக்சலேட் கண்டென்ட். நமக்கு இப்போ பெங்களூர் டொமேட்டோல நான் மேபி செக் பண்ணி பார்த்தா அடுத்து ஆக்சலேட் கம்மியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த சீட்ஸ் ஹஸ் காட் மோர் ஆக்சலேட். மேபி தட் இஸ் வே திஸ் பெங்களூர் டொமேட்டோ. அண்ட் அடுத்து பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து செட் another autoimmune disease is விஜய் டிவி டிடி சார். ஷி ஆல்சோ ஹஸ் காட் autoimmune disease. அவங்களும் அதனால ஷி கம்ஸ் வித் வாக்கிங் ஸ்டிக் and she sits and presents. That is another thing. She has led by another example. பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் காம்பேரிங்கும் உட்காந்து பெரிய ஸ்டூல் வச்சு உட்கார வச்சு காம்பேரிங் பண்ணியிருப்பாங்க. அதையும் நீங்க கவனிக்கலாம். சூப்பர் டாக்டர், எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கீங்க இந்த நியூஸ் எல்லாம். ஜலதோஷம் எதுவும் இல்லாமல் அடிக்கடி இருமல் வந்தால் கிட்னி சம்பந்தமான பிரச்சனை இருக்கலாம் என்பது உண்மையா? இது வந்து அவங்களோட இம்யூனிட்டியை செக் பண்ணிக்கணும். வெதர் தே ஆர் இம்யூனிட்டி சிஸ்டம்ல இம்யூன் டிஃபிஷியன்சி ஏதாவது இருக்கா, அவங்க மோர் ப்ரோன் ஃபார் அலர்ஜின்றது மட்டும் பார்க்கணும். அவங்களோட இம்யூனிட்டி லெவல் மட்டும் செக் பண்ணிக்கலாம். Compulsive water intake due to myths like water therapy, does it harm the kidneys? முன்னாடி சொல்லிட்டீங்க. முதல்ல சொல்லிட்டேன் மேம். எனிதிங் அதாவது நம்ம ஒரே மாடரேஷன் தான். they can't keep on taking 6 liters 7 liters. கிட்னி அதுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ ஒரு 10 லிட்டர் கொடுத்துட்டு அதை டைல்யூட் பண்ண சொன்னா கிட்னி செய்ய முடியாது. அதனால that will lead to some other problem. சோடியம் லெவல் குறைஞ்சிட்டு உடம்புல. What are the latest in nephrology, both in investigations and treatment? latest பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டோன் தெரபிக்கு ரோபோட்டிக் சர்ஜரிஸ் have come. So there are different ways where this has come. Like there are few centers with completely robotic. நமக்கு இந்த லித்தோட்ரிப்சி இருந்ததெல்லாம் போயிட்டு இப்போ ரோபோட்டிக் சர்ஜரிஸ் அந்த லெவல் வந்திருக்கு. அடுத்து நியூவர் மெடிசின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்க்கு நியூவர் மெடிசின்ஸ் ரிட்டக்ஸிமேப்னு சொல்லிட்டு ஒரு மோனோக்ளோனல் ஆன்டிபாடி தட் ஹஸ் பீன் அவைலபிள். அண்ட் திஸ் இன்ஜெக்ஷன் வி கிவ் ஒன்ஸ் அ மந்த். ஸோ ஒன்ஸ் அ மந்த் இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குறப்ப அந்த கிட்னி ஃபெயிலியர் ப்ரோக்ரெஷனும் தடுக்க முடியுது. ஸோ தீஸ் ஆர் த நியூவர் ட்ரக்ஸ் விச் ஆர் அவைலபிள். அண்ட் ஃபார் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் நியூவர் ட்ரக்ஸ் ஆர் கம். ஃபார் ரிஜெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ட்ரக்ஸ் ஆர் கம். அண்ட் நெஃப்ராலஜி ஸ்பெஷாலிட்டியே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃப்ரம் நெஃப்ராலஜி இட் ஹஸ் கான் டு டயாலிசிஸ். சப் ஸ்பெஷாலிட்டி அதிகமாகிடுச்சு. அதனால நெஃப்ராலஜின்ற ஒரு பகுதியில் இப்போ 7-8 டிவிஷன் இருக்கு. அதுவே ஒரு பெரிய டெவலப்மெண்ட். அண்ட் மல்டிபிள் நியூவர் ட்ரக்ஸ் ஆர் கம். நியூவர் தெரப்பி ஹஸ் கம். ஸ்டெம் செல் தெரப்பி ஹஸ் கம் where they can inject stem cell for along with the renal transplant they are doing stem cell therapy. So many newer drugs have come. Fantastic, doctor. Any role in Indian system of medicine like Siddha, Ayurveda and homeopathy to manage neurological problems? Nephrological problems. என் பேஷண்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணி சொல்லி கேட்பாங்க, சார் நாங்கள் சித்தா எடுக்கிறோம், ஆயுர்வேதா எடுக்கிறோம், ஹோமியோபதி. நான் என்ன சொன்னேன், நான் அந்த 3 சிஸ்டமும் படிக்கல. பட் வாட் ஐ கேன் சே இஸ் எனி மெடிசன் யூ டேக் இன்சைட், you take through your mouth, it has to be excreted by the kidneys. Anything which comes excreted through the kidney will have an impact. So அடுத்து வந்து weight reducing drugs are available. So that is how the Chinese herb nephropathy, Chinese herb kidney failure no vandhu. Those days in Chinese they used to take slim ஆகணுன்றதுக்காக மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க.
So that led to renal failure. That is how they found these Chinese herbs were toxic. The same way, whether it is Siddha or Ayurveda, if they are going to take some herbs or if they are going to take heavy metals, அடுத்து heavy metals like anything mercury, gold, any heavy metals you take, that also will affect the kidneys. So இதில் நமக்கு வந்து என்ன இருக்குன்றது எனக்கு தெரியாதல்ல, but my observation, this causes a damage or anything like whether நம்ம இதிலே சொல்கிற பெயின் கில்லர், antibiotic, analgesics, anything you take inside, when it gets excreted through the kidney, it will lead to kidney failure. So better be careful. நமக்கு தெரிஞ்சே தப்பு பண்ண வேண்டாம். கண்டிப்பா. What are the metrics for kidney health for diabetic patient? Creatinine, albumin, ratio, etc. இதெல்லாம் மேலேயே வந்திருக்கலாம், பட் லேட்டா வந்ததுனால இந்த क्वेश्चंस இப்ப ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, அதான் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து யூரியா கிரியாட்டின், then urine microalbumin, GFR testing, HbA1c. This will be the main test. யூரின்ல புரோட்டீன் போனா கிட்னி ப்ராப்ளம் வருமா? புரோட்டீன் ட்ரேஸ் என்ற டெஸ்டில் வந்துள்ளது. இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் டிசீஸ் இருக்கு. ஒன்று டயபெட்டிக் உள்ளவங்களுக்கு யூரின் புரோட்டீன் லீக் ஆகிறது. அடுத்து வந்து யூரின் புரோட்டீன் லீக் ஆனாலே அது வந்து நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம். தட் இஸ் அனதர் டைப் ஆஃப் டிசீஸ். இப்போ இந்த ட்ரேஸ்ன்னு இருந்துச்சுன்னா அவங்க ஒரு 24 hour யூரினரி புரோட்டீன் தே ஷுட் கோ கிவ் திஸ் டெஸ்ட். அப்போ அதில் வந்து குவான்டிஃபை ஆகிடும். லெஸ் தென் 150 இருக்கா, அந்த லெவலை பார்த்துட்டு நம்ம சொல்லிடலாம் அவங்களுக்கு ப்ரோட்டீன் லீக் இருக்கா இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் இப்போ யூரின் ட்ரேஸ் உள்ளவங்க வந்து அந்த 24 hour யூரினரி புரோட்டீன் அந்த டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கணும். ஓகே. எனது கணவருக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து 2 ஸ்டென்ட் வைத்துள்ளது. இப்போது டாக்டர் பரிசீலித்த மாத்திரைகள் சாப்பிட்டு வருகிறார். கடந்த 3 மாதங்களாக யூரியா அண்ட் கிரியாட்டினின் அளவு உயர்ந்துள்ளது. கடந்த 15 நாட்களுக்கு முன் சோதனையில் யூரியா 66, கிரியாட்டினைன் 1.07 உள்ளது. ஹிருதய டாக்டர் அறிவுரையின் பேரில் நெஃப்ரோலஜிஸ்ட் கன்சல்ட் செய்தோம். அவர் 2 மாத்திரைகள் 3 வேளை சாப்பிட சொல்லியுள்ளார். நோடாசிஸ் அண்ட் கீட்டோஸ்டெரில். அதனால் அவருக்கு ஆபத்து உள்ளதா? உணவு கட்டுப்பாடு, மாத்திரைகள், சைடு எஃபெக்ட் சொல்வீர்களா? மிக்க நன்றி. எல்லாம் ஒரே क्वेश्चनல கேட்டாங்க. இது வந்து early stage of kidney failure. ஆஞ்சியோ பண்ணா there is a chance it will go up. அவங்க கொடுத்திருக்கிறது வந்து இந்த ஸ்லோயிங், அதாவது அந்த ப்ரோக்ரஷனை வந்து ஸ்லோ பண்ணுறதுக்காக மெடிசின்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க கீட்டோஸ்டெரில் அண்ட் நோடோசிஸ் கொடுத்துருக்காங்க. பட் என்னோட அட்வைஸ் படி ரெகுலர் செக்கப்பில் இருக்கட்டும். அண்ட் நம்ம சொன்ன மாதிரி கிட்னி ஃபெயிலியருக்கான சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் டயட், லோ பொட்டாசியம் டயட். சால்ட் வந்து 4 கிராமுக்கு மேலே எடுக்க வேண்டாம். அந்த ஹை பொட்டாசியம் உள்ள எந்த பொருளுமே நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்டில் ஆப்பிள், கொய்யா தவிர வேறு எந்த ஃப்ரூட் எடுக்க வேண்டாம். இளநீர் அவாய்ட் பண்ணட்டும். இந்த ட்ரக்ஸை எடுத்துட்டு once a month let them have a urea creatinine testing. பார்த்துட்டு இருந்தாலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சூப்பர் டாக்டர். நிறைய 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 இன்ஃபர்மேஷன் கிடைச்சது எங்களுக்கு. நான் ஸ்டாப்பா பேசிருக்கீங்க நீங்க 1.5 மணி நேரம். வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ் ப்ரோக்ராம். எந்த டாக்டர் கிட்ட போனாலும் எங்களால இவ்வளவு விஷயங்களை இவ்வளவு கொரோனாலஜிக்கலா நாங்க கேட்ட அத்தனைக்கும் வித் உங்களோட டிராயிங்ஸோட எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். எங்க மத்தியமர் அட்மின் சங்கர் ராஜரத்னம் அவர்கள் சார்பிலும் எங்களோட மத்தியமர் மாடரேட்டர் சார்பிலும் உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் டாக்டர். ரொம்ப நன்றி மேம். தேங்க்ஸ் டு எவரிவன். உங்களோட ஃபோன் நம்பரை யாராவது கேட்டாக்க நாங்க ஷேர் பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே டாக்டர். தேங்க்யூ சோ மச். இன்னும் எங்களுக்கு சில क्वेश्चंसலாம் இப்போ ஆன்லைன்ல நம்ம பேசும்போது வந்திருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். நீங்க முடிஞ்ச போது எனக்கு ரிப்ளை கொடுங்க டாக்டர். நீங்க ஓரலா கொடுத்தாலும் பரவாயில்ல, ரைட்டிங்ல கொடுத்தாலும் நாங்க வந்து எங்க பீப்புளுக்கு அதை போட்டுடுவோம். உங்களுக்கு நிறைய இருக்கும். ஃப்ரைடே வீக் டேல எங்களுக்காக 8:45 நீங்க வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச்.